அண்ணா யூனிவர்சிட்டி டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் சேர்க்கை பெற தகுதிகள் என்ன? தமிழக அரசு டிஎன்இஏ பொறியியல் கலந்தாய்வில் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் தொழில்சார் பாடப்பிரிவுகளை தேர்வு செய்யும் மாணவ மாணவியருக்கு முழு கல்விச் செலவையும் ஏற்றுக்கொள்கிறது. அதன்படி கவுன்சிலிங் மூலம் பல்கலைக்கழக கல்லூரிகள், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் மற்றும் சுயநிதி பொறியியல் கல்லூரிகளில் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் சேரும் மாணவர்களுக்கு கவுன்சிலிங் கட்டணம், கல்வி கட்டணம், விடுதி கட்டணம் ஆகியவற்றை அரசே செலுத்திவிடும். அரசு மேல்நிலைப் பள்ளிகள், அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளிகள், மாநகராட்சி பள்ளிகள், நகராட்சி பள்ளிகள், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நலப்பள்ளிகள், அரசு கள்ளர் மேல்நிலைப் பள்ளிகள், வனத்துறை பள்ளிகள் மற்றும் அரசு பொதுத்துறைகளைச் சேர்ந்த பள்ளிகள் அரசு பள்ளிகளாக கருதப்படும். இந்த பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்கள் 7.5% இடஒதுக்கீட்டுக்கு தகுதி பெறுவார்கள். மேலும் மாணவர்கள் இந்த கல்விச் சலுகையை பெற கலந்தாய்வின் போதும் சேர்க்கையின் போதும் அவர்கள் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்றதற்கான சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் அந்த சான்றிதழ் அந்தந்த அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியரால் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த 7.5% இடஒதுக்கீடானது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கு பொருந்தாது. Thank you. Subscribe my channel for more videos.